நான் எப்போதும் விதிகளை நம்பினேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தெளிவான எளிய விதிகள். இது உன்னுடையதுதானே லியோ? பணம் எங்க கிடைச்சது? இது உனக்கு எங்க கிடைச்சது லியோ? உண்மையை சொல். நான் அதை கண்டுபிடித்தேன் பூங்காவில். லியோ, நாம் பேச வேண்டும் இப்போதே. நீ செய்ததின் தீவிரத்தன்மை புரிகிறதா லியோ? பொய் சொல்வதற்கு விளைவுகள் உண்டு லியோ. நேர்மையே சிறந்த கொள்கை, அதுவே மிகவும் திறமையான பாதை. பொய்கள் சிக்கலானவை, குழப்பமானவை, அவை எப்போதும் வெளிவரும். ராபர்ட், உங்களிடமிருந்து கேட்பது மகிழ்ச்சி. ஆம், ஏற்றுமதி திட்டமிட்டபடி உள்ளது. முற்றிலும். நிச்சயமாக. நான் உறுதியளிக்கிறேன். இப்போது மீண்டும் முயற்சிப்போம். உண்மை. உண்மையுணர்வு ஒரு நல்லொழுக்கம் மட்டுமல்ல லியோ, அது ஒரு கொள்கை. இந்த உலகில் வெற்றிக்கு அவசியமான அடித்தளம். அது இல்லாமல் குழப்பம் மட்டுமே உள்ளது. அங்கே அது இருந்தது. எனது கச்சிதமாக கட்டமைக்கப்பட்ட உலகம் ஒரு 6 வயது குழந்தையால் உடைக்கப்பட்டது. ஆமாம், நான் செய்தேன். நேர்மையாக இல்லை. நான் செய்தது எளிமையானது. அது சரியில்லை. இதை எப்படி சரி செய்வது லியோ? நாம் இருவரும் நான் வேண்டும். நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் இதை எடுத்தேன் பெட்டியிலிருந்து. அதை செய்ய மிகவும் தைரியமானவர் தேவை. அதை திரும்ப கொண்டு வந்ததற்கு நன்றி. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. உண்மை ஒரு கொள்கை அல்ல, அது ஒரு அடித்தளம். சில சமயங்களில் அதை கட்டியெழுப்ப உங்கள் சொந்த வீட்டையே இடிக்க வேண்டியிருக்கும்.